வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன். கல்லூரிக்கு தேவையான ஆவணங்கள் சீரீஸில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு அப்டேஷன் தேவையா. நிறைய ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி, சார் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும். சார் ஏன் ஆதார், இப்போ நீங்கள் கவுன்சிலிங் பண்ணும்போது ஆதார் கார்டு ஆப்ஷனலாக தான் இருக்கும். பட் நீங்கள் காலேஜ் சேர்ந்த பிறகு காலேஜில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னு வைங்களேன். ஸ்காலர்ஷிப் வாங்கும்போது உங்களுடைய 10th மார்க் ஷீட் பிரகாரம், அது 10th ஆர் +2 மார்க் ஷீட் பிரகாரம் உங்கள் நேம் இருக்கணும். புரியுதா? ஏன்னா இப்போ எல்லாமே ஸ்காலர்ஷிப் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில் டிஜி லாக்கர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்டோட ஒரு பேங்க் மாதிரி டிஜி லாக்கரில் உங்களுடைய டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணுவாங்க. உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் எல்லாமே டிஜி லாக்கரில் ஸ்டோர் பண்ணும்போது, டிஜி லாக்கரில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பேஸ் ஆதார், உங்கள் ஆதார் அதில் அப்டேட் பண்ணணும். புரியுதா? அப்போ உங்களுடைய 10th மார்க்கும் உங்களுடைய ஆதாரில் இருக்கிற இதுவும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ உங்கள் ஆதாரில் எப்படி இருக்கும்னா, உங்கள் பேர் இனிஷியல் முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், உங்கள் பேருக்கு பின்னாடி உங்கள் அப்பா பேர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நீட் பண்ணவங்க ஆதார் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீட் அப்ளை பண்ணுறவங்களோ ஜெய் அப்ளை பண்ணவங்களோ அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஆதார் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஜெயும் நீட்டும் அப்ளை பண்ணாதவங்க ஆதார் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால நீங்கள் இன்ஜினியரிங் அட்மிஷனோ நீங்கள் எந்த காலேஜ் அட்மிஷன் போனாலும் மே 9 தான் உங்களுக்கு ரிசல்ட்டு. அது வரை நீங்கள் ஐடியாவில் தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யறோம்னா, ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தானே இருக்கீங்க. ஏப்ரல் மாதத்தில் போய் இன்னொன்று உங்கள் கவர்மெண்ட்டும் என்ன செஞ்சுருக்காங்க, ஜூன் மாதத்துக்குள்ள ஆதாரில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்களே. ஏன்னா உங்கள் கைரேகையெல்லாம் அப்டேட் பண்ணணும். அதனால அங்கே போகும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ, உங்கள் பேருக்கு பின்னாடி இனிஷியல் எப்படி இருக்கோ அது பிரகாரம் உங்களுடைய நேமை மாற்றிக்கோங்க. போக இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் 17-18 இயர்ஸ் ஆக போகிறீங்க. கண்டிப்பாக எல்லாருமே மொபைல் வச்சுருப்பீங்க. அப்போ நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் கண்டிப்பாக உங்களுடைய இத்தனை நாள் அந்த ஆதாரில் உங்களுடைய பேரண்ட்ஸ் மொபைலாக இருக்கும். இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பரே மாற்றிடுங்க. நேம் அஸ் பர் 10th சர்டிஃபிகேட் அண்ட் மொபைல் நம்பர் இப்போ எல்லாருமே செல் வச்சுருக்கீங்க, எல்லாருமே நம்பர் வச்சுருப்பீங்களே, உங்களுடைய செல் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. இது ரெண்டுமே நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்க்ல எனி நேஷனலைஸ் பேங்க், நேஷனலைஸ் பேங்க்னா கவர்மெண்ட் கீழே இருக்கிற பேங்க், என்னன்னா ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், ஐஓபி, இந்தியன், இந்த மாதிரி கவர்மெண்ட் கீழே இருக்கிற பேங்க்ஸா பார்த்து நேஷனலைஸ் பேங்க்ல ஓபன் பண்ணுங்க. அங்கே பண்ணும்போது உங்களுடைய ஆதாரையும் அங்கே ஃபீட் கொடுத்து பேங்க்லையும் உங்க ஆதாரை லிங்க் பண்ணிருங்க. ஒரு சில உங்க ஸ்டூடெண்ட் சார் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சிருக்கேன், ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல எங்க பேரண்ட்ஸோட வச்சிருக்கீங்கன்னா பேங்க்லயும் நீங்க என்ன செஞ்சிருங்கன்னா, இப்போ 18 வயசு ஆகலன்னா பேங்க்லயும் உங்க ஆதாரை நீங்க உங்களுடைய ஆதாரை ஃபீட் பண்ணி கரெக்டா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஸ்காலர்ஷிப் போகும்போது கண்டிப்பா கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப் பேஸ்ட் ஆன் ஆதார் தான். ஸோ நீங்க ஸ்காலர்ஷிப் பண்ணும் போதே உங்க நேம் அப்புறம் ஆதார் போடுவாங்க. உங்க நேமும் ஆதாரும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாட்டா ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ பின்னாடி நீங்க கஷ்டப்படுறதுக்கு இப்பவே நீங்க என்ன செஞ்சிருங்க, உங்களுடைய ஆதாரை அப்டேட் பண்ணிருங்க. உங்க ஃபிங்கர் எல்லாமே அப்டேட் ஆயிரும். இப்போ எல்லா போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்கு, ஆதார் மையங்கள் நிறைய இருக்கு. இப்போ நீங்க சார் அப்புறம் பார்த்துக்கலாம்னு இல்லாம இப்பவே நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேர்டன் குறையும். ஸோ அதனால எல்லாருமே என்ன செய்யணும், ஆதார் அஸ் பர் 10th சேஞ்ச் யுவர் மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் மாற்றி அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்யணும், பேங்க்ல ஒரு நேஷனல்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருங்க. அந்த பேங்க்ல உங்களுடைய ஆதாரை அதையும் மெர்ஜ் பண்ணிருங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க காலேஜ் சேரும்போது ஸ்காலர்ஷிப் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அரிய தகவல்கள் வரும். கீப் வாட்சிங் மை சேனல்.